தேர்தல்னாலே நாம ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்னு தான் பார்ப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தொகுதி மக்களோட வாழ்க்கை இருக்கு, அவங்களோட நம்பிக்கை இருக்கு, ஒரு அரசாங்கத்தோட செயல்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற தீர்ப்பு இருக்கு. நாம இன்னைக்கு அந்த தலைப்புச் செய்திகளுக்குள்ள போகாம ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில உண்மையிலே என்ன நடந்ததுன்னு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் அரசியல் அலசல் இல்ல, ஒரு தொகுதியோட இதய துடிப்பையே புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ஒரு தேர்தலுங்கிறது ஓட்டு போடுற அன்னைக்கு முடிவு செய்யப்படுற விஷயம் அல்ல. அது பல மாசத்துக்கு முன்னாடியே, ஏன் பல வருஷத்துக்கு முன்னாடியே மக்களோட மனசுல, அவங்க வேலை செய்யற வயல்வெளியில, தொழிற்சாலையில அங்கேயே முடிவு செய்யப்பட்டுடுது. உண்மையான வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? மக்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல, அவங்க கஷ்டத்துக்கு காது கொடுக்கறதுல, அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டுறதுல தான் இருக்கு. நாம இப்ப பண்ண போற இந்த ஆய்வு அந்த வெற்றிக்கான வழிய டேட்டாவை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாக்குற ஒரு பிரேத பரிசோதனை மாதிரி தான். சரி, இந்த அலசலை நாம ஒரு 5 கட்டமா பார்க்கலாம். முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதோட அடிப்படை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நம்பர்ஸ், அதாவது டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்களோட குரல், அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்போம். இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சரியான செய்தியை, ஒரு வின்னிங் மெசேஜை உருவாக்கலான்னு பார்த்துட்டு கடைசியா இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வருவோம். வாங்க உள்ள போலாம். எந்த ஒரு அரசியல் கணக்கு போடுறதுக்கு முன்னாடியும் நாம அந்த தொகுதியை வெறும் ஒரு மேப்ல இருக்க இடமா பார்க்கக்கூடாது. அது ஒரு உயிருள்ள விஷயம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா அது வெறும் ஊர் இல்ல, அதுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு, ஒரு பொருளாதாரம் இருக்கு, ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு, அங்க வாழ்ற மக்களுக்குன்னு ஒரு தனி நாடி துடிப்பு இருக்கு. அந்த ஆன்மாவை புரிஞ்சுக்காம நம்ம ஒரு அடி கூட சரியா எடுத்து வைக்க முடியாது. இப்ப இந்த தொகுதியோட அடிப்படைகளை பாருங்க. இது ஒரு எஸ்சி ரிசர்வ் தொகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூக நீதி, அதிகாரம் கொடுக்கறது, இதெல்லாம் தான் இங்க அரசியலோட மையமா இருக்கணும். அடுத்து கிட்டத்தட்ட சரிபாதியா கிராமமும் நகரமும் இருக்கு. 51% அர்பன், 49% ரூரல். அப்போ 2 தரப்பு மக்களோட தேவையும் பேலன்ஸ் பண்ற ஒரு வளர்ச்சி பார்வை வேணும். பொருளாதாரம் முழுக்க முழுக்க கைத்தறியையும் மழையை நம்பி இருக்கிற விவசாயத்தை சார்ந்திருக்கு. இதனால் என்ன ஆகும்? பருவநிலை மாறுனா, மார்க்கெட்ல விலை ஏறினா இறங்கினா பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். முக்கியமான தேவைகள், பாசன வசதி, கிராமப்புற சாலைகள், நவீன தொழிற்சாலைகள், இதெல்லாம் இல்லாதது தான் இங்க மக்களோட பல வருஷ வழி. இதுல ஒவ்வொரு பாயிண்டும் நாம போடப்போற திட்டத்துக்கான அஸ்திவாரம். சரி, இப்போ இந்த தொகுதியோட மனநிலைய நம்பர்ஸ்ல பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ்லாம் வெறும் புள்ளி விவரம் இல்ல, இதெல்லாம் வாக்காளர்கள் நம்ம கிட்ட பேசுற மௌனமான பேச்சு. அவங்களோட விருப்பம், வெறுப்பு, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இதுதான் நமக்கு காட்டும். எந்த ஒரு சரியான அரசியல் வியூகத்துக்கும் இந்த எண்கள் தான் வழிகாட்டி. ஒரு தொகுதியோட சமூக அமைப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இது ஒரு தனி தொகுதி, அதனால எஸ்சி மக்கள் தொகை கிட்டத்தட்ட 27% இருக்கு. அவங்களோட பிரச்சனைகளும் முன்னேற்றத்துக்கான கோரிக்கைகளும் தான் முதல்ல வரணும். அவங்களுக்கு அடுத்து நாடார், நாயுடு சமூக மக்கள் பொருளாதார ரீதியாவும் சமூக ரீதியாவும் ரொம்ப முக்கியமானவங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்க தேவை, அவங்கவங்க முன்னுரிமை இருக்கும். ஒரு நல்ல தலைவர்னா யாரு? இந்த எல்லா சமூகங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பொதுவான இலக்கை நோக்கி கூட்டிட்டு போறவர் தான். இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. இது ஒரு பெரிய அபாய சங்கு ஊதுற மாதிரி. 2016 கிட்டத்தட்ட பாதி ஓட்டு, அதாவது 49.3% வாங்கின ஆளுங்கட்சி 2021 38.4%க்கு சரிஞ்சிருக்கு. இது சும்மா ஒரு 11% சரிவு இல்ல, இது மக்கள் நம்பிக்கை மேல விழுந்த ஒரு பெரிய விரிசல். ஏன் இந்த சரிவு? அரசாங்கம் மேல கோவமா? இல்ல எம்எல்ஏ சரியா வேலை செய்யலையா? இல்ல மக்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு தோணுதா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அடுத்த கட்ட வியூகமே அடங்கியிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். போன தேர்தலை விட இந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கை 3.4% குறைஞ்சிருக்கு. ஏன் மக்கள் ஓட்டு போட வரல? இது அரசியல் மேல வந்த சலிப்பா, இல்ல நிக்கிற வேட்பாளர்கள் மேல நம்பிக்கை இல்லையா? ஓட்டு போட வராத இந்த சைலண்ட் ஓட்டர்ஸை யார் தம் பக்கம் இழுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஆட்டத்தையும் மாற்ற முடியும். இது ஒரு சவால் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த டேட்டா சமூகத்துல இருக்கிற ஒரு ஆழமான பிரச்சனையை காட்டுது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி அறிவுல கிட்டத்தட்ட 14% வித்தியாசம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? பெண்களுக்கு கல்வியும் வாய்ப்புகளும் மறுக்கப்படுதுன்னு அர்த்தம். ஒரு சமூகம் உண்மையா முன்னேறணும்னா அங்க இருக்கிற பெண்கள் முன்னேறணும். இந்த வித்தியாசத்தை சரி பண்றது வெறும் தேர்தல் வாக்குறுதி இல்ல, அது அந்த தொகுதியோட எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. இதுவரைக்கும் நாம பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே பிரச்சனைகளோட அறிகுறிகள் தான். இப்ப அந்த பிரச்சனைகளோட மூல காரணத்தை தெரிஞ்சுக்க நாம மக்களோட மனசுக்குள்ள போகணும். டேட்டா நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லும், ஆனா ஏன் நடக்குதுன்னு மக்கள் தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும். நாம தரவுகளை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு தனி மனிதரோட கண்ணியத்தையும் மதிக்க வேண்டியது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கடமை. அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிறது மனுஷங்க, அவங்களோட வாழ்க்கை. அந்த பொறுப்புணர்வோட இப்போ அவங்க குரலை கேட்போம். இந்த ஒரு வரியை கேளுங்க. இது 1000 பக்கம் ரிப்போர்ட்டுக்கு சமம். நிலம் தாகமா இருக்கு, கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காஞ்சு போச்சு.
நிலம் தாகமா இருக்குன்னா வெறும் தண்ணி பஞ்சம்னு மட்டும் அர்த்தம் இல்ல. வேலை இல்லாம தவிக்கிற இளைஞர்களோட தாகம், வளர்ச்சி இல்லாத ஊரோட தாகம் எல்லாத்தையும் அது குறிக்குது. வாக்குறுதி காஞ்சி போச்சுன்னா அரசியல்வாதிங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஒரு வாக்கியத்துல விவசாயியோட வேதனையும் இருக்கு, நிர்வாகத்தோட தோல்வியும் இருக்கு. இந்த உணர்வை புரிஞ்சுக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி. அப்போ மக்களோட மனக்குமுறல் எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா 4 முக்கியமான பிரச்சனைகள் தெரியுது. 1, பல வருஷமா கேக்குற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கால்வாய் திட்டம் அப்படியே கிடப்புல கிடக்குது. 2, படிச்ச பசங்களுக்கு ஊர்ல வேலையே இல்ல. 3, அறிவிச்ச நலத்திட்டங்கள்லாம் சரியா வந்து சேராததால மக்கள் சோர்வடைஞ்சு போயிருக்காங்க. 4, கிராமத்துல ரோடு மாதிரி அடிப்படை வசதிகள் கூட ரொம்ப மோசமா இருக்கு. இது எல்லாம் தான் அந்த 11% ஓட்டு செறிஞ்சதுக்கான உண்மையான காரணங்கள். சரி, இங்க தான் ஒரு சிக்கல் வருது. விவசாயிக்கு ஒரு பிரச்சனை, இளையனுக்கு ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்படி இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரே செய்தியை எப்படி உருவாக்குறது? இது ஏதோ வார்த்தை விளையாட்டு இல்ல, இதுதான் உண்மையான அரசியல் கலை. இப்படி சிதறி கிடக்கிற கோபத்தை ஒரு பாசிட்டிவான மாற்றத்துக்கான சக்தியா எப்படி மாத்துறது? பிரச்சனைய கண்டுபிடிக்கிறது வேலையில பாதிதான். அதுக்கு ஒரு நம்பகமான தீர்வை சொல்லி அத மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கிறது தான் மீதி பாதி. இப்போ நாம கண்டுபிடிச்ச டேட்டாவையும் மக்களோட உணர்வுகளையும் வச்சு எப்படி ஒரு வின்னிங் மெசேஜை உருவாக்கலான்னு பாப்போம். இதுக்கு நாம பயன்படுத்துற ஒரு மாடல் தான் சதுர்முக கோட்பாடு. இது என்ன பண்ணும்னா, வாக்காளர்களோட அலகலகு மனநிலைய ஒரே நேரத்துல பேசும். சிவனோட ஆக்ரோஷத்தோட இப்போ இருக்கிற நிர்வாகத்தோட தப்ப தைரியமா சுட்டி காட்டணும். விஷ்ணு மாதிரி ஒரு நிலையான நம்பிக்கையான ஆட்சியை கொடுப்போன்னு உறுதி சொல்லணும். பிரம்மா மாதிரி தொகுதி வளர்ச்சிக்கு புது புது ஐடியாவெல்லாம் கொண்டு வரணும். துர்கா மாதிரி பெண்கள், குழந்தைகள், நலிஞ்சவங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த 4ம் ஒன்னா சேரும்போதுதான் அது எல்லாரையும் ஈர்க்கிற ஒரு முழுமையான செய்தியா மாறும். சரி, அந்த தியரிய எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றதுன்னு பாருங்க. ஒவ்வொரு குரூப் ஆஃப் வோட்டர்ஸ்க்கும் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மெசேஜ் இருக்கணும். இளைஞர்களுக்கு ஸ்கில் சென்டர், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க நிதியுதவி, பெண்களுக்கு பெண் கல்வி, சுய உதவி குழுக்களுக்கு ஆதரவு, விவசாயிகளுக்கு பாசன கால்வாய், விளைபொருளுக்கு நல்ல விலை, எஸ்சி சமூக மக்களுக்கு சமூக நீதி நலத்திட்டங்கள். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாங்க உங்களுக்காக தான் இருக்கோன்னு தெளிவா சொல்றதுதான் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு ஒரே வழி. நம்ம ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம சேகரித்த டேட்டா, கேட்டறிந்த குரல்கள், வகுத்த உத்திகள், இது எல்லாமே நம்மள ஒரு தெளிவான முடிவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது. ஒரு தலைவர் பேசும்போது அந்த பேச்சு பொறுப்போடும் கண்ணியத்தோடும் இருக்கணும். அதே போல ஒரு தலைவர்கிட்ட மக்கள் கொடுக்கிற தனிப்பட்ட தகவல்களை அவங்க சம்மதத்தோட, அவங்க நன்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடிப்படை. அந்த பொறுப்புணர்வோட ஆதாரங்களோட அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த இறுதி பரிந்துரையை இப்ப சொல்றேன். இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட நிலவரத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருவோம். அவரோட ஓட்டு வங்கி 11% சரிஞ்சிருக்கு. தண்ணி, வேலைவாய்ப்பு மாதிரி பெரிய பிரச்சனைகள்ல அவர் பெருசா எதையும் சாதிக்கல. போன எலெக்ஷன்ல ஜெயிச்சதே வெறும் 7% வித்தியாசத்துல தான். இதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் அவர் மேல முழு நம்பிக்கை வைக்கல. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவைன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதனால இந்த டேட்டாவோட அடிப்படையில, மக்களோட மனநிலையோட அடிப்படையில இந்த ஆய்வு கொடுக்கிற ஒரே ஒரு கூர்மையான பரிந்துரை இதுதான். இப்ப பதவியில இருக்கிறவரை மாத்திட்டு ஒரு புது டைனமிக்கான மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒருத்தரை வேட்பாளரா நிறுத்தணும். இது தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது. இது ஒரு தொகுதியோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முழுக்க முழுக்க டேட்டாவை அடிப்படையா கொண்ட ஒரு சின்ன முடிவு. ஒரு புது ஆரம்பம் தேவைன்னு எண்களும் சொல்லுது, மக்களோட உணர்வுகளும் சொல்லுது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. எது முக்கியம்? நம்ம கையில இருக்கிற டேட்டாவா, இல்ல நாம மக்கள் மனசுல உருவாக்குற நம்பிக்கையா? ரெண்டுமே தான். டேட்டா இல்லாம நம்பிக்கை குருட்டுத்தனமானது. நம்பிக்கை இல்லாம டேட்டா வெறும் எண்கள் மட்டும்தான். நீங்க மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies@blueprintstrategies.ai-ல தொடர்பு கொள்ளுங்க. இல்லனா 08042041602 என்ற எண்ணுக்கு கூப்பிடுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.